என்ன ஆட்சி திமுகவுக்கு அப்படின்னு தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. இந்த வழக்கே போட்டிருக்கக்கூடாது. அரசியல் மேடையாக்காதீங்க நீதிமன்றத்தைன்ட்டாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி இன்னைக்கு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறவருக்கு உச்சநீதிமன்றம் எப்படி நீங்கள் நான் போட முடியும்னு கேட்குறாங்க. இது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு, பெரிய இடி தான். குற்றவாளின்னு நீங்கள் போட்டிருக்கீங்க, முதலமைச்சர் குற்றவாளின்னு சொல்லி போட்டிருக்கீங்க, எஃப்ஐஆர் படித்து பார்த்தீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதாவது எஃப்ஐஆர் படித்து பார்த்தீங்களான்னு ஒரு அட்வொகேட்டை பார்த்து உச்சநீதிமன்றம் கேட்குதுன்னா எந்த அளவு அவசர கதியில் அந்த பெட்டிஷனை போட்டிருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா ஒட்டுமொத்தமாக அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணவொன்னே என்ன பண்ணிட்டாங்க இவங்க, இல்லை நாங்களே வாபஸ் வாங்கிக்கிறோம். நீங்கள் என்ன தள்ளுபடி பண்ணுறீங்க, நாங்களே வாபஸ் வாங்கி கீழே விழுந்தாலும் மீசியில் மண் ஓட்டக்கூடாதுங்கிறது ஒரு பழமொழி. அது இந்த பழமொழி தான். இதுதான் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேசும்போது சொன்னார், நல்லா ஒன்று மனசில் ஏற்றிக்கிங்க, இவங்க ஆட்சியில் இல்லாத போதே இந்த கரூர் போகிறத எவ்வளோ தடுக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்க கண் கூட. இவங்க ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளோ தடுத்துருப்பாங்கன்னு இப்போயாவது நம்புங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரத்தில் சந்திச்சு ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை அப்படிங்கிறது அந்த குடும்பத்திற்கான ஒரு வாழ்வாதாரம், ஒரு தலைமுறைக்கான வாழ்க்கை, அதை செய்யணும்னு நினைக்கிறாரு. இது நீங்கள் எப்படி தடுக்கணும்னு ஒரு அரசியல் பண்ணுறீங்கன்னா அது எவ்வளோ கேவலமான அரசியல். படிச்சுட்டு இருக்காங்க, விடிய விடிய உட்காந்து டிஎன்பிசிக்கு படிக்கிறாங்க, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நீங்கள் அவர் ஒரு சுதந்திரத்துக்காக போராடினாரா, இல்லை தமிழ்நாட்டு நலனுக்காக ஏதாவது போராடினாங்களா? கட்சி கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு எதுக்கு நீங்கள் அரசு வேலை கொடுக்குறீங்க திமுக சார்பில் கேட்கு. அப்போ சாராயம் கொடுத்தவங்க 10 லட்சம் கொடுத்தீங்க, அதானே அது? உங்கள் அரசாங்கத்தினுடைய தோல்வியால் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டு குடிச்சு 10 பேர் இறந்து போனாங்கல்ல, 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கல்ல, அது என்ன அர்த்தம்? அவர்களுக்கு இப்போ அரசியல் செய்யணும். அப்போ இந்த சம்பவத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்கான வேலையாக வைக்கிறாங்க. ஆனால் இது தொட அவங்களுக்கு செட்பேக். அந்த சம்பவத்துக்கு பிறகு தானே ஒரு பெரிய வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. இந்நேரம் கரூரில் அன்றைக்கி செப்டம்பர் 22 நடந்த சம்பவத்துக்கு கைது பண்ணி உள்ளே வச்சுருந்தேன்னா கட்சியும் காணாமல் போயிருக்கோம், நீங்கள் முதலமைச்சரில் எம்எல்ஏ கூட ஆகிருக்க மாட்டீங்க. அன்றைக்கி பெருந்தன்மையாக நாகரிகமாக நாங்கள் பண்ண அரசியல் தான் இன்றைக்கி நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீன்ற ஒன்று திமுக மார்தட்டி அடிக்கடி சொல்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு உங்களுக்கு பயம், விஜயை தொட்டிருந்தீங்கன்னா 200 சீட் வச்சுருப்பாரு. அதை நீங்கள் சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கீங்க. உண்மை தானே? நீங்கள் உதாரணத்துக்கு அப்படியே வச்சுக்கோங்க, கரூர் சம்பவத்தில் எஃப்ஐஆரில் ஒரு பேரை பதிவு பண்ணப்பட்டு ஒரு கைது பண்ணியிருந்தாங்க வச்சுருங்க. 10 நாளாக ஒரு வாரம் உள்ளேருந்து வெளியே கையை மட்டும் காமிச்சிட்டு போயிருந்தா போதும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்போர் பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடித்ததுலேருந்து தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் ஏறுமுகமாக தான் இருக்குது. ஓரளவுக்கு வெற்றி பாதையில் தான் போயிட்டுருக்குறாங்க. இப்போ நீதிமன்றங்களில் அடிக்கடி திட்டு வாங்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம், அடிக்கடி பெருமைப்படக்கூடிய திமுக அப்படியே இன்டைரக்டாக நடந்திருக்கு. வழக்கை போட்டிருக்காங்க திமுக, ஆனால் உச்சநீதிமன்றமே ஏன் இந்த வழக்கை போட்டின்ற அளவுக்கு திட்டி முடிச்சிருச்சு. திமுகவும் அந்த வழக்கை வாபஸ் வாங்குற அளவுக்கு வந்துட்டாங்க. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வு என்ன? திமுகவுக்கு கிடையாது இது ஒரு பின்னடைவா? பெரிய பின்னடைவு. அதாவது திமுகவினுடைய லீகல் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கும்பாங்க. எப்போயுமே அவங்க ரொம்ப ஃபோர்ஸாக இருப்பாங்க. அவர்கள் ஏன் இந்த வழக்கை போட்டாங்கன்னே முதல்ல தெரியல. நேற்றே ஒரு இன்டர்வியூவில் நான் பேசியிருந்தேன், கண்டிப்பாக இது நாளைக்கு தள்ளுபடி செய்யப்படும், தேவையில்லாமல் இந்த வழக்கை போட்டு அவங்க அங்கே ரிஜெக்ட் பண்ண போகிறாங்கிறது நேற்றே நான் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. காலையில் விசாரணைக்கு வந்தோடனே அரசியல் மேடையாக்காதீங்க நீதிமன்றத்தைன்ட்டாங்க. ஒரே வார்த்தை அரசியல் மேடையாக்காதீங்க நீதிமன்றத்தை. அதுவும் இல்லாமல் இன்னொரு 2 வழக்கு இது. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, அமைச்சர் ஆதவ அர்ஜுனா ஒரு பொது இடங்களில் மேடையில் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாரு, கரூரில் எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்க தீர்க்க போகிறோம் அப்படின்னு பேசினோடனே உடனே அமைச்சர் அந்த அமைச்சருடைய பதவியை மீறியவர் பேசுகிறாரு. இப்படி பேசுகிறப்ப சாட்சிகள் கலைக்கப்படும், விசாரணை அண்டர் ப்ராசஸில் இருக்குது, நீங்கள் அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அதோடு இல்லாமல் இவங்க பண்ண இன்னொரு தப்பு என்னென்னா, அடிஷ்னலாக ஒரு வழக்கு போடுறாங்க. அடிஷ்னலாக ஒரு வழக்கு என்ன பண்ணோன்னா, 10ஆம் தேதி கரூருக்கு போகிறார் முதலமைச்சர். அதில் 41 பேர் அந்த இறந்து போன குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்க போகிறாரு. இதெல்லாம் கொடுக்குறப்ப சாட்சிகள் பிறல் சாட்சியாக மாறும், விசாரணை நியாயமாக நடக்குமாங்கிற சந்தேகம் இருக்குது. அதனால் நீங்கள் அவர் கரூர் போகிறத இது பண்ணணுங்கிற மாதிரி அவங்க இன்னொரு அடிஷ்னல் வழக்க போடுறாங்க. அப்போ அதில் இன்றைக்கி முக்கியமாக கேட்டது என்னென்னா, குற்றவாளின்னு நீங்கள் போட்டிருக்கீங்க, முதலமைச்சர் குற்றவாளின்னு சொல்லி போட்டிருக்கீங்க, எஃப்ஐஆர் படித்து பார்த்தீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதாவது எஃப்ஐஆர் படித்து பார்த்தீங்களான்னு ஒரு அட்வொகேட்டை பார்த்து உச்சநீதிமன்றம் கேட்குதுன்னா எந்த அளவு அவசர கதியில் அந்த பெட்டிஷனை போட்டிருக்காங்க. ஓகே, திமுக லீகல் இங்கே இருக்கிற ஸ்ட்ராங்குக்கு இது என்ன ஆட்சி திமுகவுக்கு அப்படின்னு தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. இந்த வழக்கே போட்டிருக்கக்கூடாது. இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசினது, அவர் ரகசிய காப்பு பிரமாணம்ங்கிறது சுய விருப்பின்றி நான் அமைச்சராக தொடர்வேன், சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வேன். அப்போ ஒரு கட்சி நிர்வாகி அந்த மேடையில் பேசலாம், நாங்கள் கரூர் சம்பவத்துக்கு நாங்கள்
பதில் சொல்லணும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் நான் விட மாட்டேன்னு ஒரு கட்சி நிர்வாகி பேசலாம். ஒரு அமைச்சராக அங்கே பேசுகிறப்ப அது விமர்சனத்துக்குள்ளான விஷயந்தான். அதை நீங்கள் வந்து நீதிமன்றத்து வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அது நிற்கவும் செய்யாதுன்னு தெரிஞ்சு இன்னொரு வழக்கை அடிஷனலாக போட்டு கரூருக்கு போகக்கூடாதுன்னு போட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா ஒட்டுமொத்தமாக அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணவொன்னே என்ன பண்ணிட்டாங்க இவங்க, இல்லை நாங்களே வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம், நீங்கள் என்ன தள்ளுபடி பண்ணுறீங்க, நாங்களே வாபஸ் வாங்கி கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டக்கூடாதுங்கிறது ஒரு பழமொழி. அது இந்த பழமொழி தான், இதுக்கு தான் கரெக்டாக நடந்திருக்கு. கீழே விழுந்தாலும் மீசையில். இன்றைக்கி திமுகவை சேர்ந்த ஆதரவாளர்கள் பலருமே இன்றைக்கி சமூக வலைதளங்களில் திமுகவுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி போய் கொண்டு வாங்கிட்டு வந்திருக்கு, ஏன் இந்த வழக்கு போட்டிங்க, யார் உங்களுக்கு இந்த ஐடியாவெல்லாம் கொடுக்குறான்னு திமுகவுக்கு ஆதரவாளர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த என்னென்னா இந்த ஆட்சியை அவங்க வந்து ஜீரணிச்சுக்கிற முடியல. இன்னுமே அது ஜீரணிகள் எப்படி செய்ய முடியாமல் எதையாவது ஒன்று செய்வோம். முதலமைச்சர் போகிறத நாங்கள் எப்படிங்க தடுக்க முடியும்னு நீதிமன்றம் கேட்குது. இல்லை, இன்னொரு வார்த்தையும் நீதிமன்றம் சேர்த்து கேட்குறாங்க. முதலமைச்சர் பேசுவதை தடுங்கள், அதாவது ஒருத்தர் கருத்துரிமையை பேச்சுரிமையை நீங்கள் தடுக்க சொல்கிறீங்க, இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை இதை கருத்துரிமையை பறிக்கிறதுன்னு நியாயம்? அப்படி தனிநபர்கள் பேசுகிற விஷயத்தவே நீதிமன்றம் வந்து ஒரு அளவுக்கு மேலே வந்து தடைப்பட முடியாதுங்க. சட்டம் ஒழுங்குக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரியா இல்லை சமுதாயத்தில் பிரச்சனையை ஒன்று பண்ணுற மாதிரியான ஒருத்தர் பேசினார்னா அதுக்கு அவர் மேலே வழக்கு போடலாம். அதை இங்கே தடுக்கவே முடியாதே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி இன்னைக்கு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறவருக்கு உச்சநீதிமன்றம் எப்படி நீங்கள் வந்து நான் போட முடியும்னு கேட்குறாங்க. நாங்கள் எப்படி அவர் தடை போட முடியும், அவர் என்ன பேசணும்னு சொல்கிறது நாங்கள் எப்படி டைரக்ஷன் கொடுக்க முடியும்? அதாவது நீதிமன்றத்தை வந்து உங்களுடைய அரசியல் சுய வெறுப்புக்காக பயன்படுத்தாதீங்க அப்படின்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு, பெரிய இடி தான். அப்போ அந்த அவசர கதியில் அள்ளி தெளித்த கோலம் போல் ஒரு பதட்டத்தில் தான் இருக்கிறாங்க ஒன்றுமும். மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேசும்போது சொன்னார், நல்லா ஒன்று மனசில் ஏற்றிக்கிங்க, இவங்க ஆட்சியில் இல்லாத போதே இந்த கரூர் போகிறத எவ்வளோ தடுக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்க கண் கூட. இவங்க ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளோ தடுத்துருப்பாங்கன்னு இப்போயாவது நம்புங்க. ஏன்னா கரூருக்கு இவர் செல்வதை அவங்க துளியும் கூட விரும்பலை. ஏன்னா அதனால தான் இங்கே போய் இது சாட்சியங்களை கலைச்சிடுவார், பேசி சாட்சியங்களை மாற்றிடுவார். இந்த மாதிரி வழக்குகள் யாராவது இதுக்கு முன்னாடி போட்டது உண்டான்னு கேட்குறாரு. உண்மையிலே கரூருக்கு போவதை ஆட்சியில் இருந்த போதும் ஆட்சி இல்லாத போதும் திமுக தொடர்ந்து தடுத்துட்டு வருதா விஜய் அவர்கள் போவதை? இல்லை, கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம். அது நடந்து முடிஞ்சிருச்சு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசக்கூடாது. சிபிஐ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது, அது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இப்போ என்னென்னா இவங்க ஆட்சியாளராக இருக்கிற பொழுது கண்டிப்பாக ஒரு புதிய ஒரு கட்சிக்கு மறைமுகமாக இடைஞ்சல் கொடுக்கத்தான் செய்வாங்க. அது கரூர் மட்டும் கிடையாது, பல இடங்களில் இடைஞ்சல் கொடுத்துருக்குறாங்க. பிரச்சாரத்துக்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கு. கடைசி நேரத்தில் இவங்களும் வந்து பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணியிருக்காங்க. பல விஷயங்கள் மாறி மாறி நடந்திருக்கு. சில விஷயங்கள் ஏதாவது அங்கே அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு இவங்களே கேன்சல் பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் அவங்க மறைமுகமாக இடைஞ்சல் கொடுத்துருக்காங்க. இப்போ திரும்பவும் வந்து இந்த கரூர் சம்பவத்தை வைத்து அரசியல் பண்ணுறதுங்க வந்து உண்மையிலேயே ஒரு கேவலமான விஷயம். ஏன்னா அங்கே ஒரு 41 உயிர் போயிருக்கு. அது யார் காரணம்ங்கிறது விசாரணையில் தெரியும். இப்போ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேராக சந்திச்சு அவர் குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை அப்படிங்கிறது அந்த குடும்பத்திற்கான ஒரு வாழ்வாதாரம், ஒரு தலைமுறைக்கான வாழ்க்கை, அதை செய்யணும்னு நினைக்கிறாரு. இது நீங்கள் எப்படி தடுக்கணும்னு ஒரு அரசியல் பண்ணுறீங்கன்னா அது எவ்வளோ கேவலமான அரசியல்? இல்லை, படிச்சுட்டு இருக்காங்க, விடிய உட்காந்து டிஎன்பிசிக்கு படிக்கிறாங்க, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நீங்கள் வந்து அவர் வந்து ஒரு சுதந்திரத்துக்காக போராடினாரா, இல்லை தமிழ்நாட்டு நலனுக்காக ஏதாவது போராடினாங்களா? கட்சி கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு எதுக்கு நீங்கள் வந்து அரசு வேலை கொடுக்குறீங்கன்னு திமுக சார்பில் கேட்க. அப்போ சாராயம் கொடுத்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்க, அதானே அது? உங்கள் அரசாங்கத்தினுடைய தோல்வியால் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டு குடிச்சு 10 பேர் இறந்து போனாங்கல்ல, 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கல்ல, அது என்ன அர்த்தம்? அது இழப்பீட்டு தொகை கொடுக்கறது வேற, அரசாங்க வேலை கொடுக்கறது வேற இல்லையா? இல்லை, அது அதாவது அங்கே நான் கரூரை பொறுத்த வரைக்கும் கரூரில் நடந்த சம்பவம் வந்து கள்ளச்சாராயம் குடிக்கிறதும் கூட்டத்தில் நெரிசலில் சாகுது ஒன்றா? இது வந்து எதிர்பாராத சம்பவம். கள்ளச்சாராயன்றது தேடியே போய் நீங்கள் வந்து ஒரு விஷத்தை வாங்கி குடிக்க போகிறீங்க. அது இன்றைக்கி இல்லாட்டி ஒரு உடல் நலத்துக்கு தீங்கானது கள்ளச்சாராயம் தடை செய்யப்பட்டது. அது நீங்கள் தேடி போய் வாங்கி குடிக்கிறப்ப ஒரு மாதமோ ஒரு 10 வருஷமோ 6 மாதமோ 10 வருஷமோ அது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லையா? அது நீங்கள் தெரிஞ்சே ஒரு தவறு செய்கிறீங்க. இது தவறாக செஞ்ச ஒரு விஷயத்துக்கும் வேடிக்கை போன கூட்டத்துக்கும் ஒன்றா? இப்போ நீங்கள் இதையும் எப்படி மிங்கிள் பண்ணுவீங்க? அப்போ கள்ளச்சாராயம் விற்க விட்டது யார் தவறு? முதல் குற்றவாளி கள்ளச்சாராய இடத்துல யாருக்கு குற்றவாளி? அது திமுக அரசாங்கம் வந்தாலும் சரி, அதிமுக அரசாங்கம் வந்தாலும் சரி, அரசாங்கம் தான் முதல் குற்றவாளி. இப்போ அன்றைக்கி இறந்து போனாங்கல்ல, அதுக்கு யார் காரணம்? அதுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கல்ல. அப்போ அதுக்கே 10 லட்ச ரூபாங்கும் போது அப்பாவி ஜனங்கள் வேடிக்கை பார்க்க வந்து இறந்து போயிருக்கிறாங்க. விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், கல்வி பொருளாதாரம் எல்லா வகையிலும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஆர்வத்தில் வேடிக்கை பார்க்க வந்து உயிரை இழந்திருக்கிறாங்க. அவர்கள் குடும்பத்துக்கான ஒரு இழப்பீடை கொடுக்கணும். அது என்னை பார்க்க வந்து ஒரு கூட்டம் இறந்து போச்சுங்க, தனிப்பட்ட முறையில் அவர் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு போய் அது செஞ்சுருக்காங்கிறது தனியாக விஷயம்.
அரசாங்கத்தின் சார்பில் அவங்களுக்கு ஒரு நிவாரணத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கரூர் சம்பவத்தில் மற்ற கட்சியில் உதவி பண்ணியிருக்காங்க தெரியல. அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் உதவி பண்ணியிருக்காங்க. அண்ணன் வேல்முருகன் வந்து ஏதோ ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன், தனியாக கொடுத்துருக்காரு. இப்போ அன்றைக்கி ஆட்சியில் இருந்த திமுக என்ன பண்ணுச்சுன்னு கேட்க வேண்டியதாக இருக்குல்ல. மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அரசாங்க வேலை கொடுக்குறீங்க, 10 லட்சம் கலாச்சாரம் குடிச்சிட்டு போனால் 10 லட்சம் கொடுக்குறீங்க. எனக்கு தெரியும் ஆகும் இல்லை, ஓரளவுக்கு திமுக அரசாங்கத்திலேருந்து கொடுத்தாங்க அமௌண்ட்டு, திமுக சார்பாக எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து ஒரு விமர்சனமாக வைக்கவே கூடாது. ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு உதவி கிடைக்குதா, நல்ல விஷயம் கிடைக்குதா, இதை விட்டுருங்கன்றேன். இதை வச்சு அரசியல் பண்ண போகிறீங்க? அரசியல் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆட்சியை நோக்கி விமர்சனம் பண்ணுங்கள், ஆட்சியில் வரக்கூடிய திட்டங்களை விமர்சனம் பண்ணுங்கள், ஆட்சியினுடைய அமைச்சர்களுடைய செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணுங்கள், துறை ரீதியாக விமர்சனம் பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் வரலையே விமர்சனம் பண்ணுங்கள், ஆளுநர் தலையிட்டு இருக்க விமர்சனம் பண்ணுங்கள். ஒரு ஒரு துயர சம்பவம், அது யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அது யார் காரணங்கிறது நீதிமன்றத்தில் இருக்குது வழக்கு. அதுக்கு உதவி செய்ய போகிறாங்க ஒருத்தவங்க. உதவி செய்ய போகிற விஷயத்தையும் வச்சு அரசியல் பண்ணுறதா? ஆட்சியில் இருந்தபோது பண்ண விமர்சனங்களோட ஆட்சியில் இல்லாத போது அந்த கரூரை ரொம்ப அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்சியில் இருந்தபோது கூட பெருமிதமாக அதை ஏதோ மன்னிச்சு விட்ட மாதிரி அப்படி ஒரு இது பண்ணிட்டாங்க. பட் ஆட்சியில் இல்லாத போது தொடர்ந்து கரூர் 41 பேரை கொன்ற கொலையாளி உங்கள் முதல்வர் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டாக்ஸ் தொடர்ந்து பரப்பப்படுது. அவர்களுக்கு இப்போ அரசியல் செய்யணும். அப்போ இந்த சம்பவத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்கான வேலையாக வைக்கிறாங்க. ஆனால் இது தொடத்தோட அவங்களுக்கு வந்து செட்பேக். அந்த சம்பவத்துக்கு பிறகு தானே அவர் பெரிய வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. சம்பவத்துக்கு பிறகு பாதிக்கப்பட்ட குடும்பங்களே விஜய் அவர்கள் ஆதரித்து பிரச்சாரம் பண்ணியிருக்கு. அப்போ நீங்கள் எதுக்கு நீங்கள் அதை தேவையில்லாமல் அதை டச் பண்ணுறீங்க? நீங்கள் இந்த ஆட்சியை நோக்கி விமர்சனம் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை நோக்கி விமர்சனம், ஆரோக்கியமான விமர்சனம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு வந்து பழைய சம்பவத்தை, ஒரு துயர சம்பவத்தை வச்சு விமர்சனம் பண்ணி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் கொட்டு வாங்கி வந்து இது தேவையாது. இது நம்ம சொல்லலை, இன்றைக்கி திமுக ஆதரவாளர்களே பல பேர் பதிவு போடுறதை பார்க்குறோம். எதுக்கு இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு. அப்போ இது நிற்காது வழக்குன்னு தெரிஞ்சு ஏன் போகிறீங்க? மக்கள் மத்தியில் மீண்டும் அப்போ இப்போ என்ன ஆகிப்போச்சு? கரூர் சம்பவத்தில் தனிப்பட்ட கவனம் செலுத்துது திமுக. அதுக்காக ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன பேசினாலும் பொறுத்து கொள்ள முடியுமா அப்படின்றத திமுக வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் குறிப்பிட்டு, அதைத்தான் நான் நம்ம நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, தவறு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்த ஒரு அமைச்சர் தனிப்பட்ட ஒரு கருத்துக்களை வெளியில் சொல்கிறது தவறு. அது தவிர்க்கணும். ஏன்னா ஒரு பொறுப்பில் இருக்கார், ஒரு அமைச்சராக இருக்கார். அப்படிங்கும் போது எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது, நாங்கள் தீர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து கட்சி நிர்வாகி பேசலாம். கட்சியோட செய்தி தொடர்பாளரோ பொதுச் செயலாளரோ கட்சியோட நிர்வாகி, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி பேசுவது தவறுன்னு தான் சொல்கிறேனே. அதை அவர் தவிர்த்திருக்கணும். ஆனால் அதை வந்து ஒரு பெரிய பூதகரமான ஒரு பிரச்சனையாக்கி அவர் நீங்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கு தள்ளுபடி பண்ணிப்பட்டு நாங்களே வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சொல்லி இன்னும் எதுக்கு இவ்வளோ நேர விரயம் பண்ணுறீங்கன்ற இன்னொரு விஷயம் இதில் மென்ஷன் பண்ணுறாங்க சார். சாட்சியங்களை விஜய் அவர்கள் கலைக்க வாய்ப்பு இருக்குது. அவர் பேசுனா சாட்சியங்கள் வந்து கலைய வாய்ப்பு இருக்குது. இது எந்த விதத்தில் அவங்க இது இப்படி ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்கன்றது? எங்கள் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டு முடித்து விட்டது. எப்போ? தேர்தலுக்குலாம் முன்னாடியே சிபிஐ விசாரணையில். அதாவது இந்த சிபிஐ விசாரணை பத்திரிகை தாக்கல் சிபிஐ விசாரணை எங்கே நடக்குதுன்னா, கரூரில் ஒரு தனியார் அரசு விருந்தினர் மாளிகையில் ஆயிரக்கணக்கான பேரை விசாரணை பண்ணாங்க. அதற்கு பிறகு இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு பிறகு எந்த விசாரணையும் இல்லை, விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது. எப்போ? தேர்தலுக்கு முன்னாடியே. இப்போ அவங்க வந்து தீர்ப்பு சொல்கிறது தான் பெண்டிங்கு. அப்போ எப்படி சாட்சியங்களை கலைக்கப்படும்? பிறல் சாட்சியாக மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒன்று குற்றச்சாட்டை வைக்கிறாங்க திமுககாரங்க. எப்பயுமே வைக்கத்தான் செய்வாங்க. பிறல் சாட்சியை எப்படி வைப்பாங்க? அவங்க போய் நேரடியாக ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட வந்து சாட்சிகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட அந்த டிரைவர் அவர்கள், அந்த வேன் டிரைவரை டெல்லிக்கு அவரை வச்சு அவங்கள்ட்ட சாட்சி பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வேன் சிசிடிவி ஃபுட்டேஜை பதிவு பண்ணியிருக்காங்க. இவரே தேர்தலுக்கு முன்னாடி 2 முறை டெல்லிக்கு வர வச்சு நம்ம விசாரணை நடத்ததெல்லாம் பார்க்குறோம். விசாரணை முடிஞ்சிருச்சு. இன்னி தீர்ப்பு சொல்கிறது தான் பெண்டிங். இதில் எப்படி சாட்சி பிறல் சாட்சியாக மாறும்? ஆயிரக்கணக்கான பேர் மாறி சொல்லிடுவாங்களா? 1500 பேருன்றாங்க. 1500 சாட்சிகள். அந்த பக்கத்தில் கடை வச்சுருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டலு, கார் ஓட்டு வந்தவங்க, ஆம்புலன்ஸ் டிரைவர், பொதுமக்கள், வேடிக்கை பக்கத்து அக்கம் பக்கத்து வீடு, இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட். 1500 பேரும் பிறல் சாட்சியை சொல்லிடுவாங்களா? இதெல்லாம் லாஜிக்காக இருக்காது. 1500 பேர் சொல்லியிருக்காங்க சாட்சி. ஒட்டுமொத்தமாக அந்த விசாரணை. இதில் என்ன இன்னொரு கூடுதல் தகவல்னா, மானிட்டரிங் பை சுப்ரீம் கோர்ட்டு. இந்த வழக்கை வந்து நீதிமன்றம் கண்காணிக்குது. சிபிஐ விசாரித்தாலும் அவங்க இத்தனை அமைப்புகள் கீழே தான் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. தனியாக 2 நீதிபதிகள் போட்டிருக்கிறாங்க இந்த விசாரணையை கண்காணிக்கிறது. அதுக்கு மேலே உச்சநீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பு இருக்குது, சிபிஐ விசாரணை இருக்குது. இவ்வளோ ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதையும் மீறி அவங்க என்ன பண்ணிட முடியும்?
அவங்களோட நோக்கம் வந்து 10ஆம் தேதி விஜய் அவர்கள் கரூருக்கு போகக்கூடாதா? இல்லை அப்படி தான் அவங்க இப்போ அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. எதுக்கு அவசர அவசரமாக போய் வழக்கு போடணும்? நீங்கள் ஒரு முதலமைச்சர் ஒரு மாநிலத்துக்குள்ளே அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நீங்கள் போகக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? மக்கள் ஓட்டு போட்டாங்க, முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு வேணாலும் போவார். சரி, கரூருக்கு எப்படி போகலான்னு எப்படி சொல்லுவீங்க? கரூர் எம்எல்ஏ அவங்க கிட்டத்தட்ட கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டார். இப்போ அந்த தொகுதி காலியாக இருக்குது. இப்போ அவர் ஒரு நிகழ்ச்சி எடுத்தாரு வச்சுங்க, எப்படி சொல்லுவீங்க? சரி, கரூர் சம்பவத்துக்கு அந்த குடும்பத்தை பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, எம்ஆர் விஜயபாஸ்கர் முதல் முறையாக எங்கள் ஊரில் கூப்பிட்டு வந்து வச்சு முதலமைச்சரை வச்சு நான் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன் அப்படின்னு நடத்தினா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுமா? அப்போ இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட், தேவையில்லாத இஷ்யூ இது. இந்த விஷயமே தேவையில்லாத ஒரு இஷ்யூ தான். அப்போ இதை வந்து கடந்து போயிட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் எதிர்க்கட்சியாக அவங்க செயல்படாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தான் தெரியல. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்துட்டு இவர் லண்டன் போனது தான் பிரச்சனை. ஏன்னா இங்கே யார் கையில் இருக்குன்னு தெரில. எந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாமே திமுக கரெக்டாக பண்ணி இங்கெங்கெல்லாம் திட்டுவாங்க, அசிங்கப்படக்கூடாதோ அது எல்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க. இல்லைங்க, ஆட்சியில் இருக்கிறப்பமே அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிலங்க. நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ண ஒன்றும் இல்லை. திமுக கூட்டில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் வெளியில் வந்துட்டார், கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டார். அதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்போ அவரை சந்தித்து ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் பேசுகிறோம். பேசுகிறப்ப அவர் சொல்கிறாரு, அப்போ முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியலங்கன்னாரு. எங்கெல்லாம் தூக்கி வாரி பிடிச்சி, என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை நான் சட்டமன்றத்தில் ஒரு சில விஷயங்கள் சம்மந்தமாக அவர்கிட்ட நான் பேசுவோம். பேசினதுக்கு சரியும்பார். அடுத்து அவர் வீட்லேயோ கட்சி ஆஃபீஸ்லேயோ அவருடைய கேபினில் போய் பார்க்குறப்ப அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அவரை சுற்றி வந்து ஒரு ஆட்கள் வச்சுருப்பாங்க. இல்லாட்டி வந்து அவர் நிற்கிற தொகுதியிலேயே அவருக்கான ரிப்போர்ட் அவர் தப்பாக கொடுத்துருப்பாங்களா? ஒரு புதுசாக ஒரு கட்சிங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கட்சி தங்களுக்கு எங்கெங்கெல்லாம் செல்வாக்கு இருக்குன்னு ஆளை தேடி போட்டு பிடிச்சி ஜெயிச்சிட்டாங்களே. உங்களுக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் உள்துறை ரிப்போர்ட் வரும், ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிப்போர்ட் வரும், ஐடி விங் ரிப்போர்ட் வரும், இதெல்லாம் உங்களுக்கு தனியாக சில அமைப்புகள் வச்சுருக்கீங்க, அந்த ரிப்போர்ட் வரும். எதுவுமே உங்கள்கிட்ட ஒரிஜினலை சொல்லலையா, உண்மை சொல்லலையா? 4-5 ரிப்போர்ட் வந்துமே உண்மை சொல்லலையா? இப்போ உங்களுக்கு அப்போ எதுவுமே தெரியாமல் கண்ணை மறைச்சிருக்கு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இவர் கண்ணுக்கு தவறான விஷயம் எதுவுமே போகக்கூடாத அளவுக்கு ஒரு 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 அரணை போட்டு மறைச்சி, ஒரு ஜால்ரா பத்திரிகையாளர் 4 பேரை கூட வச்சுக்கிட்டு, 4 பேர் ஊடகவியலாளர் அப்படி 4 பேர் கூட வச்சுக்கிட்டு, 4 எழுத்தாளர்கள் 4 பேரை கூட வச்சுக்கிட்டு, தினந்தோறும் இவரை சாயங்காலம் ஆச்சுன்னா அதாவது நிகழ்ச்சி கூட்டு போய் உட்கார வச்சு அவரை வாழ்த்தி கவியரங்கம், பட்டிமன்றம், புத்தக வெளியீட்டு விழா நகர்த்தி அவர் அப்படியே வந்து அவர் கண்ணில் எதுவுமே படாத அளவுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதன் விளைவு அவரை தோக்கக்கூடிய விளைவு. இதுதான் நடந்திருக்காங்க. இப்போ அவருக்கே என்ன நடந்ததுக்குன்னு தெரியாமல் இருந்திருக்காரு. எப்போ ஆட்சியில் இருக்கிறப்ப. அதனால் இதெல்லாம் வந்து இங்கே பெரிய விஷயமெல்லாம் அடிக்கக்கூடாது. இப்போ அவரை பொறுத்தவரைக்கும் ஒரு நாகரிகமான ஒரு அரசியல்வாதி தான். ஏன்னா போன 5 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் வந்து கடுமையான பேசியோ ஒரு வெறுப்பு பேச்சியோ அந்த மாதிரியான அரசியல்லாம் பண்ண. இந்த நாகரிகத்துக்கு தான் சார் நடுவில் வரேன். இறுதியாக அந்த கேள்வி வச்சுக்கோங்க. அவர் சொல்லும்போது ஒன்று சொல்கிறாங்க, இந்நேரம் கரூரில் அன்றைக்கி செப்டம்பர் 22 நடந்த சம்பவத்துக்கு கைது பண்ணி உள்ளே வச்சுருந்தானா கட்சியும் காணாமல் போயிருக்கோம், நீங்கள் முதலமைச்சரில் எம்எல்ஏ கூட ஆகிருக்க மாட்டீங்க. அன்றைக்கி பெருந்தன்மையாக நாகரிகமாக நாங்கள் பண்ண அரசியல் தான் இன்றைக்கி நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்கன்ற ஒன்று வந்து திமுக மார்தட்டி அடிக்கடி சொல்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு உங்களுக்கு பயம், விஜயை தொட்டிருந்தீங்கன்னா 200 சீட்டில் ஜெயிச்சிருப்பாரு. அதை நீங்கள் சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கீங்க. உண்மை தானே? நீங்கள் உதாரணத்துக்கு அப்படியே வச்சுக்கோங்க, கரூர் சம்பவத்தில் எஃப்ஐஆரில் ஒரு பேரை பதிவு பண்ணப்பட்டு ஒரு கைது பண்ணியிருந்தான்னு வச்சுங்க, 10 நாளாக ஒரு வாரம் உள்ளேருந்து வெளியே வந்து கையை மட்டும் காமிச்சிட்டு போயிருந்தால் போதும். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு 200 தொகுதியில் ஜெயிச்சிருப்பார். நீங்கள் எல்லாருமே டெபாசிட் போயிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அதனால் நான் தொட்டால் நம்ம கெட்டோம் அப்படிங்கிறனால அமைதியாக இருந்துட்டு இன்றைக்கி வந்து வீரவசனம் நாங்கள் அன்றைக்கி விட்ட மத்தியா விட்டதுனால தான் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு பேசிக்கிங்க. இப்போ பேசிக்கிங்க, ஏன் அன்றைக்கி பண்ணலை? அவங்கள்ட்ட பவர் இருந்துச்சுல, ஏன் பண்ணலை? ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு பெரிய சிம்பத்தி அவர் கூட்டிகிட்டே போகுது, மக்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கு கூட்டிகிட்டு போகுது. டச் பண்ணோம்னா நமக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிடும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணீங்க, அப்படியே உள்ளடி வேலையை பண்ண வேற, நேரடியாக அட்டாக் பண்ணாமல் உள்குத்து வேலையை பண்ணோம்னு என்னென்ன இடைஞ்சலை கொடுக்குற வேலையெல்லாம் பார்த்தீங்க. அதையும் மீறி இன்றைக்கி தனியாக நின்று ஜெயிச்சு இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிருக்காரு. அப்படிங்கும் போது இன்றைக்கி 1000 காரணங்கள் சொல்லலாம். நாங்கள் தான் வந்து எங்களுடைய தயவில் தான் ஆட்சி நடக்கிறது. திரும்பவும் நாங்கள் அமைச்சு விட்ட எம்எல்ஏக்கு தான் அவங்க எங்களிடம் கேட்டு தான் நாங்கள் சென்றார்கள் தான் வந்தார்கள். நாங்கள் அன்றைக்கி தொட்டிருந்தோம். ஐயோ முடிஞ்சு போன கதை ஏயா உருட்டுறீங்க, இன்னும் என்ன செய்ய போகிறீங்க, அதை பற்றி பேசுங்க. எங்களால் தான் உங்கள் ஆட்சி. நாங்கள் அன்றைக்கி கை செய்யாமல் இருந்தால் அவர் முதலமைச்சராக இருக்க முடியாது. நாங்கள் 4 பேர் அந்த கூட்டணி எம்எல்ஏக்களை அனுப்பலைன்னா வந்து நீங்கள் அனுப்பணும்னு சொல்லுங்க வைப்போம்.
கூட்டணி கட்சிகளை அவங்களே போயிருப்பாங்க. போயிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஆற்றாமையில் வந்து என்ன சொல்ற பெண்ணாத்துறாங்கன்றாங்களா, அந்த மாதிரி புலம்புறாங்க அவங்க. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமிழக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.